தமிழக தேர்தல் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். 110 விதியின் கீழ் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாமல் அரசு மக்களை ஏமாற்றிவிட்டதாக திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தில் நடந்த திமுக கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் செய்பவர்களை முழு சக்தி கொண்டு விரட்டியடிக்க வேண்டும் என்றும், அதிமுக ஆட்சியில் பல மடங்கு விலை உயர்ந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தேர்தல் காலங்களில் வாக்குக்காக மட்டுமே தாழ்த்தப்பட்ட மக்களை அரசியல்வாதிகள் சந்தித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தனி தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளருக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், மக்கள் நலனில் அக்கறை காட்டாத திமுக, அதிமுக கட்சிகளை புறக்கணிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். திருவாரூர் தொகுதியில் திமுக தலைவர் கருணாநிதிக்காக அவரது மகன் மு.க. தமிழரசு, மகள் செல்வி ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேப்பந்தாங்குடி, வஞ்சிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர். அப்போது திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க துணை ராணுவ படையினர் உள்ளூர் போலீசாருடன் இணைந்து கொடி அணிவகுப்பு நடத்தினர். நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு தொடங்கிய இந்த அணிவகுப்பு நகர முக்கிய வீதிகள் வழியாக வந்தது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 73 பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்கு துப்பாக்கி ஏந்திய மத்திய ரயில்வே பாதுகாப்பு படை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள 1307 தொகுதிகளில் 73 தொகுதிகள் பதற்றமானவை என்று அறிவித்துள்ளதால் 7 கம்பெனி வீரர்கள் ராமநாதபுரத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர்.